எல்லாத்துக்கும் காலை வணக்கம். இந்த தேனி வந்ததே ஜென்ரலாக வந்து இந்த கேரளா பார்டர் இருக்கிறது நினைக்கும். இங்கே நிறையா விஷயங்கள் அரிசிகள் நிறையா பக்கம் போகுதுங்க. அதனால் அதை கொஞ்சம் செக் பண்ணணும், அதை கொஞ்சம் செக் பண்ணணுங்கிறதுனால தான் இங்கே வந்துருக்கு. இங்கே பக்கத்தில் இருக்கிற பார்டர் ஏரியாவில் இந்த தேனிக்குள்ளே கூட ரேஷன் கடைகளில் மக்களோட மணால் கோரிக்கைன்னு நல்ல அரிசி கிடைக்கல அப்படின்னாங்க. அதையும் இருந்து இந்த தாளக்குடிக்கு ரேஷன் லீவாக இருக்கும், குறைதீர்ப்பு முகாம் இருக்குது. சாட்டர்டே காலை 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எல்லா மாவட்டங்களையும் இருக்கிற அரசியல் கமிஷன் ஆஃபீஸில் என்னெல்லாம் குறைகள் இருக்கும் ரேஷன் கார்டு புதுக்காலங்களில் பழைய காலங்களில் நேம் மாற்றணும், நேம் சேஞ்ச் பண்ணணும், ஃபோன் நம்பர் மாற்றணும், இதெல்லாம் இன்றைக்கி குறைதீர்ப்பு எப்பவுமே மாதத்தில் 2வது சாட்டர்டே குறைதீர்ப்பு முகாம் உண்டு. இன்றைக்கி இந்த முகாம் இருக்குது காலை 10 மணி 1 மணி வரைக்கும் இருக்குது. எல்லா மக்களும் அணுகலாம். அதனால் இன்றைக்கி நம்ம இந்த ஏரியாவில் வந்து இந்த குறைதீர்ப்பு முகாம் எப்படி பண்ணிகிட்ருக்காங்க, என்னெல்லாம் ரேஷன் கடைகள் என்னெல்லாம் கொடுக்குறாங்க, மக்களுக்கு இருக்கா நாள் கோரிக்கை வந்து இங்கே நல்ல அரிசி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் குடோனெல்லாம் போய் எந்த அரிசி இருக்குது, எப்படி தரமாக வருது, எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஆய்வு பண்ணி இனி வருங்காலங்களில் தரமான அரிசி மக்கள் தரணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க. எல்லா குடோன்லையும் ஆய்வு பண்ணிவிட்டு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே இப்போ முகாம்கள் தவிர்த்து மற்ற நாட்களில் வந்து பொதுமக்கள் எளிதில் ஏதாவது புகார் தெரிவிக்க அந்த மாதிரி ஏதாவது பிரத்யேக எண்கள் ஏதாவது இருக்குமா? இப்போ நான் இந்த அடுத்த வாரத்தில் தனிப்பட்ட நம்பர் கொடுக்குறோம். வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும், இமெயில் நம்பர் எல்லாமே ரேஷன் கடைகளுக்கு குறைகளும் சரி, இந்த பொருட்கள் கடத்தல் ரேஷன் பொருட்கள் கடத்தலுக்கு சம்மந்தம் அது ரெண்டுக்குமே தனித்தனியாக நம்பரை ஒரு வாரத்துக்கு அப்புறம் புது கார்டெல்லாம் இஷ்யூ பண்ணுறோம். அப்போ அது தெரியும். இப்போ இந்த ரேஷன் கடைகளில் வந்து விவசாயிகளோட தேங்காய் பொருட்கள் கொள்முதல் பண்ணி விற்பனை செய்யணும் ஒரு கோரிக்கை வந்துகிட்டே இருக்குது. அதை பற்றி ஏதாவது பரிசீலனை இருக்குது? இல்லை, நீங்கள் சொன்ன தேங்காய்கள், அப்புறம் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் இருக்குது. இதெல்லாம் மாண்பு மூலம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வருங்காலங்களில் அதை பற்றி யோசிச்சு போயிடுவோம்.